அருள்மிகு இருக்கன்குடி மாரியம்மனை வழங்கி இந்த பேச்சை துவங்குறேன். நம்ம மாரியம்மன் இல்லையா, நம்ம முதல்ல நம்ம அம்மா மாரியம்மனுக்கு நம்ம வணங்கி மத்தவங்க எல்லாம் அப்படி விட்டு எடுத்துட்டு போக விட முடியாது. அனைவருக்கும் வணக்கம். ஒரு சமூகம், ஒரு மக்கள், ஒரு ஊர் மக்கள் இதற்கெல்லாம் ஒரு போராட வேண்டுமா என்ற போல ஒரு போராட்டம் இது. இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் இருக்கன்குடியில தான் இருக்குங்கிறது அது ஒண்ணும் யாருக்கும் டவுட் கிடையாது. ஆனா ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்த கலெக்டருக்கு சரி அதெல்லாம் கோச்சிங் சென்டர்ல சொல்லி கொடுக்கல. அது ஏதோ ஒரு கிளர்க்கு, அந்த வேற ஒரு ஜாதியை சேர்ந்த கிளர்க்கு, அது அவன் ஜீன்லயே இருக்கு இப்படி மோசடி பண்ணணுங்கிறது. அவன் பண்ணிட்டு போயிட்டான். அது ஒரு ஐஏஎஸ் படிச்சு இத்தனை பேர் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அது தவறு, அது இருக்கன்குடிக்கு தான் சொந்தங்கிறதுக்கு புரிய வைக்கிறதுக்கு 10,000 பேர் திரண்டு வந்து போராட்டம் நம்ம இந்த நாட்டுல. அதுவும் ஏதோ 2 கிராமம் பக்கத்துல இருக்கு. நத்தம்பட்டி இது பக்கத்து போய் எல்லையில இருக்குன்னா எல்லை பிரச்சனை இல்ல, அந்த பக்கம் இந்த பக்கம்னா அது ஏதோ புரியும்படி இருக்கும். ஆனா நத்தம்பட்டிக்கும் இருக்கன்குடி மாரியம்மனுக்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது. அது ஏதோ ஒரு எல்லையில் இருக்குது. ஆனா நீங்க சொந்த கொண்டாட எல்லா போலி ஆவணங்களையும் வைத்துக் கொண்டு போலியாக நீங்க ஒரு பட்டா உன்னுடைய ஒரு ஆளு ஒரு ஜாதிக்காரன் ஆள் உள்ள போயிட்டான்னா அவன் வேலையை காட்டிட்டான். அவன் வேலையை காட்டிட்டான்னா அது அப்படியே விட்டுற முடியுமா? அதுக்கு நாங்க 20 வருஷம் நீதிமன்றங்களும் இது ஒரு சாதாரண விசாரிக்கிறதுக்கு 20 வருஷமா நீதிமன்றங்கள் விசாரிச்சுட்டு இருக்கு. இது வந்து பார்த்த ஒரு ஆள் வந்து ஒரு நீதிபதியோ ஒருத்தர் வந்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது இது இந்த கிராமத்துக்கு தான் சொந்தம், இந்த பஞ்சாயத்துக்கு தான் சொந்த வேண்டும். ஒரு கோயில மாறினா அது மலைக்கு உண்டான ஒரு மாரியம்மன் என்றால் ஒரு மலையை கொண்டாடக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு தெய்வம். அது மலைக்கு உண்டான தெய்வம். அது மருதநில மக்கள் தேவேந்திர குல மேலாளர்களால் உருவாக்கப்பட்ட கோவில். அது எங்க மூதோதையர்கள் பல 1000 வருஷங்களா உருவாக்கி ஒரு கோவிலை உருவாக்கி அதை பல மாவட்டங்கள் இருந்து பல லட்சம் மக்கள் வந்து கும்பிடுமா உருவாக்குவோம். நீ ஒரு பட்டா நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டு நீ எடுத்துட்டு போயிடும், நாங்க சும்மா பாத்துட்டு இருக்கோமா? ஒரு கிளர்க்கு, ஒரு சர்வேயர், ஒருத்தவன் ஜாதிக்கார இருந்து என்ன வேலை பண்றான்? அதை மாத்துறதுக்கு நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுத்தாலும் கலெக்டருக்கு மனசு வரல. என் கலெக்டருக்கு கலெக்டரோட முடிவை மாத்துறதுக்கு தெரியாதா? இல்ல தெரியாம தெரிஞ்சதும் இருக்கிறாரா? அப்படியே அப்புறம் நம்ம இந்த பக்கம் வந்தா அது எப்படி என்றாலும் ஒரு ஒரு வழிபாட்டு தலமோ ஒரு சுற்றுலா தலமோ, இங்க ஒரு பழனி கோவில் இருக்கு, ஒரு திருப்பதி கோவில் இருக்கு என்றால் அந்த கோவிலுக்கு பல லட்சம் மக்கள் பல்வேறு மாவட்டத்துல இருந்து வருவாங்க. எல்லாம் இதெல்லாம் சாதாரணமா நடக்கக்கூடியது. அப்படி வரும்போது அந்த கிராமத்துல அந்த கோவில் எந்த பகுதியில் இருக்கோ அந்த பகுதி மக்களுக்கு அது ஒரு பொருளாதாரத்துல பயனடை வகைதான் இருக்கும். அப்படிதான் வந்து எல்லா கோவில்களும் டெவலப் பண்றாங்க. அப்படிதான் எல்லா தலங்களும் டெவலப் பண்றாங்க நாட்டுல. ஆனா அந்த ஒரு வருமானம் இந்த தேவேந்திர குல சமுதாய மக்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக திட்டம் போட்டு எந்த பலனும் வந்துடக்கூடாது. கோவிலும் வந்துடக்கூடாது, அதனால பொருளாதாரம் வந்துடக்கூடாது, அடையாளங்களும் வந்துடக்கூடாது, நம்மளுக்கு உண்டான உரிமைகளும் வந்துடக்கூடாது என்று திட்டம் போட்டு இங்க அந்த வெறும் ஆட்சியர் மட்டும் கிடையாது, ஆட்சியருக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவரும் கிளர்க்கு மாதிரி தான் வச்சிருக்காங்க நம்ம இந்த ஆட்சியில. ஒரு உயர் நீதிமன்றம் போட்ட ஒரு தீர்ப்பை அவரை அதை அமல்படுத்த முடியாம இருக்கிறாருன்னு என்ன கலெக்டர்? நீ ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்த 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, இதே திமுக அமைச்சர்கள் 2 அமைச்சர்கள் இதே மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதா இந்த பிரச்சனை 20 வருஷமா போகிறது? அவங்கதான் பண்றது. 20 வருஷமா இந்த பிரச்சனை நடக்குது. இது 20 வருஷமா அந்த பிரச்சனை நடக்குது. அவர்கள் தான் மாறி மாறி இங்க வந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா எது நியாயமோ எது அப்பட்டமான ஒரு மோசடி நடந்திருக்கு. ஆனா அதுக்கு எதிராக அவர்கள் பேசுறதுக்கு அவங்களுக்கு மனசாட்சி வரல. ஆனா அவங்களே வந்து இந்த மக்களுக்கு நம்ம மக்களுக்கு எதுவுமே போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதில் அவங்க தெளிவா இருக்கிறாங்க. ஆனா இந்த கூட்டத்தை பார்த்து அவங்க தெளிவா அடைஞ்சிருப்பாங்க. இனிமேலு அப்படி அவன் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா இந்த கூட்டம் வேற மாதிரி ஆகும் என்பது அவங்களுக்கு தெரியும். கோவில் இருக்கிறது எங்க ஊருக்குள்ள. நீ என்னதான் பேப்பர்ல எழுதினாலும் அதெல்லாம் எந்த சட்டம் வேணாலும் போடும், எந்த நீதிமன்றம் வேணாலும் போ. ஆனா கோவில் எங்க ஊருக்குள்ள இருக்கு, அதை நீ தூக்கிட்டு போக முடியாது இல்ல. அப்படின்னு நீ உள்ள வந்து எதுவும் பண்ணிட்டும் போயிட முடியாது. நீ அரங்காவலர் வந்து ஒரு அரங்காவலரா வச்சிருக்க, ஒரே ஜாதிக்காரன் அரங்காவலரா இருக்கணுமா?
அப்ப திமுக காரன் பேசுவோம் எல்லா ஜாதிக்காரனும் அர்ச்சகராகணும். அர்ச்சகராகணும் மணி ஆட்டுறதுக்கு மட்டும்தான் அந்த எல்லா ஜாதிக்காரனையும் ஆக்கிடுவாங்க. நாங்க கேட்டோமா, நாங்க போய் மணி ஆட்டுறோம் அர்ச்சகராகணும்னு எந்த ஜாதி தேவேந்திர குல வேளாளர் யாராவது கேட்டாங்களா? இல்லையே. அறங்காவலர் ஆகணும் கேட்டு எல்லா ஜாதி அறங்காவலர் ஆகணும். ஏன் திமுக காரன் அதை பேசல? ஏன் இந்த திராவிடம் பகுத்தறிவு பேசுறவங்க அதை பேசல? பொருளாதாரம் எங்க இருக்கோ அதை அவன் சுருட்டி வச்சிருக்கிறான். அதை தான் நாங்க கேட்க முடியும். நாங்க வந்து ஒரு மணி ஆட்டிட்டு போய் அர்ச்சக, எங்களுக்கு பக்தி, நாங்க வந்து அர்ச்சகராகி தான் மாரியம்மனுக்கு பரிவடை செய்யணும் கிடையாது. எங்களுக்கு பக்தி அது எங்களுடைய கடவுள், நாங்க உருவாக்கிய கடவுள், எங்க மண்ணுடைய கடவுள். அதனால நாங்க அர்ச்சகர்னு நீ ஸ்பெஷலா பேப்பர்ல அர்ச்சகர்னு போட்டு கொடுத்தாலும் எங்களுக்கு பக்தி வராது. நாங்க இயல்பாகவே மாரியம்மனை வழிபடக்கூடியவர்கள். நாங்க உருவாக்கியது எங்க மண்ணுக்காக, எங்க மாரிக்காக உருவாக்கியதுதான் மாரியம்மன். எல்லாம் இருக்கன்குடி மாரியம்மன் மட்டும், இருக்கன்குடி மக்கள் மட்டும் இல்ல, தென்தமிழகத்துல இருந்து பல லட்சம் மக்கள் வராங்க. மலையை விரும்பக்கூடிய மருதநல மக்கள், பல லட்சம் மக்களுக்கான கடவுள் தான் இருக்கன்குடி மாரியம்மன். ஆனா அப்படி அறங்காவலர் ஒரு ஜாதிக்காரன் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த கோவிலுடைய நிர்வாகம், அந்த கோவிலுடைய வருமானங்கள் எல்லாமே வந்து இந்த ஜாதிக்கு போய்விடக் கூடாது என்பதற்காகவே திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்கான். நம்ம இன்னும் இந்த ஒரு ஜாதிக்கு மட்டும் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்கிற நம்ம ஒன்னும் அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. நம்ம நடுநிலையா இருங்க, எல்லா ஜாதிக்காரனுக்கும் சமமான பங்கு வேணும். ஏன்னா கடவுள் வந்து ஏதோ ஒரு ஜாதிக்காரங்க சொந்தம் கொண்டாட முடியாது இல்ல. நம்ம வந்து அந்த மாதிரி சின்ன புத்திக்காரங்க கிடையாது. நாங்க மட்டும் வச்சுக்கிறோம், எங்களுக்கு அந்த மாதிரி சிறிய என்ன சின்ன புத்தி எல்லாம் கிடையாது. எங்க மக்கள் பரந்த மண்பான்மையுடைய மக்கள், நாங்க மருதநல மக்கள், என்னைக்குமே நியாயத்தின் பக்கம் இருப்போம். எல்லா ஜாதிக்கும் கொண்டு நியாயமா நடக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அதை இந்த ஜனநாயக நாட்டுல நடத்த வேண்டியது இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களும். அதை இதனால எதிர்த்துதான் இங்க மாவட்ட அங்க இருக்கக்கூடிய போராடி இருக்கலாம். ஆனா எதற்கு இங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து போராடணும் என்றால் மாவட்ட ஆட்சியருக்கு தெரியணும் இது வந்து சின்ன விஷயம் கிடையாது. ஏதோ கிராமத்துல ஒரு கிராமத்துக்கு இன்னொரு கிராமத்துக்கு எல்லை பிரச்சனை கிடையாது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஊர் மட்டும் போராடிட்டோன்னு புதிய தமிழ் கட்சியும் விடாது, தேவேந்திர குல வேளாளரும் மறவிட மாட்டோம். அது நீங்க ஏதோ இந்த அரசுகள் ஏதோ இருக்கன்குடிக்கும் நத்தம்பட்டிக்கும் நத்தத்தும்பட்டியா நத்தம்பட்டி தான் நத்தம்பட்டிக்கும் சொந்தம்னு அதுக்கு உள்ளான பிரச்சனை ஒரு பட்டா சர்வே பிரச்சனை என்று சாதாரணமா நினைச்சு விட்டுறாதீங்க. ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு கோவில் பிரச்சனை கிடையாது. பல கோவில்ல இது போலதான் உரிமை மறுக்கப்படுது, நம்மளுடைய பொருளாதாரம் மறுக்கப்படுது. இது ஒரு சிஸ்டமேட்டிக்கா அவன் செஞ்சுட்டு இருக்கான். அது இருக்கன்குடியில இருந்து கையில் எடுத்திருக்கிறோம். இனிமேல் ஒவ்வொரு இடத்துலயும் எடுக்கும். ஏன்னா அந்த பக்கம் போனா ஏன்னா ஒரு ஆபத்தான ஒரு கூட்டத்தின் கையில் அது மாட்டி இருக்கு. அவர்களை கோயில்ல அறங்காவலரெல்லாம் வச்சிருக்கிறதே பெரிய ஒரு விஷயம் கிடையாது. எதை பாதுகாக்க வேணுமோ, யாருக்கிட்ட இருந்து பாதுகாக்க வேணுமோ அவங்களையே அறங்காவலரா போட்டு வச்சிருக்கிறதுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அதெல்லாம் வந்து அப்படி விட்டு விட முடியாது. நீ வந்து சாவியை வந்து திருடன் கையில கொடுத்த மாதிரி வச்சிருக்கோம். ஒரு அங்க போய் ஒரு மாரியம்மன் கோயில்ல முடி காணிக்கை மயிரை கொடுக்கிறவங்க அதை திருடிட்டு இருக்கிறான். அவங்கிட்ட கொண்டு போய் நீ கொண்டு போய் கருவறையை கோவில எல்லா சொத்துக்களையும் கொண்டு போய் கொடுக்க சொல்றீங்க. அதை வந்து மத்த மக்கள் எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணும். அதெல்லாம் தேவேந்திர குல சமுதாயம் புதிய தமிழும் பார்த்துட்டு இருக்காது. ஆட்சி நீதிமன்றங்கள தீர்ப்பு வந்துருச்சு, தேவேந்திர குல சாதகமா வந்துருச்சு. இதுதான் இருக்கன்குடிக்கு தான் சொந்தம் என்று வந்துவிட்டது. அதை அமல்படுத்துவதற்கு அரசுகள் ஆட்சியர்கள் எல்லாம் யோசிக்க கூடாது. உடனடியாக அதை அமல்படுத்த வேண்டும். அறங்காவலர்கள் வந்து ஒரே அறங்காவலர் ஏதோ குடும்ப ஆட்சி போல அவங்களே தலைமுறை இருக்கிறதுக்கும் ஒரே ஜாதியினரின் ஆதிக்கம் செலுத்துவதற்கும் அது தொடரக்கூடாது. அனைத்து ஜாதியினரும் அறங்காவலர்கள் ஆக வேண்டும். அதோடு தேவேந்திர குல வேளாளருக்கு மறிக்கப்பட்ட அனைத்து உரிமைகளையும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.